நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இந்த வீட்டை விட்டு நீ போறதுக்கு டைம் ரொம்பலாம் ஆகாது. அது வரைக்கும் இப்படியோ அப்படியோன்னு சுத்திக்கிட்டு இரு. நீ வாமா. நீ பாட்டுக்கு உள்ள வர. நில்லுடி ப்ளீஸ். நில்லு. நிக்கிறே என்ன? உன்னை சும்மா விட மாட்டேன். நில்லுடி. நில்லு. என்ன முறைச்சு பாக்குறீங்க? உங்களுக்கு என்ன அடிக்கணும்னு தோணுதா? இதுக்கப்புறம் விளக்க மாத்த எடுத்துக்கிட்டு என் பக்கத்துல வந்தா நான் யாருன்னு காட்டிடுவேன். மறைஞ்சு நின்னு வீட்டுக்குள்ள வர பார்த்தனா அப்புறம் நான் யாருன்னு காட்டிடுவேன். நீ எந்த வீட்டு ராணியா இருந்தாலும் எனக்கு ஒன்றும் கவலையே இல்லை. இங்க காலிங் பெல் வச்சிருக்கிறது ஒன்றும் கண்காட்சிக்காக இல்லை, ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அதை அழுத்துறதுக்காக தான். நாளைக்கு வந்தப்ப கரண்ட் இல்ல, அப்பனா சத்தம் போட்டு கூப்பிடணும். ஹலோ, வீட்ல யாரும் இல்லையா அப்படின்னு கேட்கணும். இங்க பாருங்க, அதிக பிரசங்கி மாதிரி பண்ணாதீங்க. ஏன் நானா பண்றேன்? இங்க பாரு, உன் வாயை மூடிட்டு போயிரு. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியல. எப்ப வேணாலும் இந்த வீட்டுக்கு வர அதிகாரமும் ஸ்தானமும் எனக்கு இருக்கு. அப்ப எதுக்கு அன்னைக்கு நீ ஒளிஞ்சு ஒளிஞ்சு வந்த? மறைஞ்சிருந்து வாழ்றவங்கள பாக்குறதுக்கு நான் மறைஞ்சுதான் வந்து ஆகணும். மறைஞ்சு மறைஞ்சு வந்த, இதாலேயே மறுபடியும் உனக்கு அடி கிடைக்கும். இங்க பாருங்க, யாரு சேச்சியம்மா? ஒரு விருந்தாளி. அப்ப நீதான் ஆன் என்ற இந்த லேக்காவா? ஆள் மாறாட்டம் சீனு. இன்னொரு பேர்ல இங்க தங்கிட்டு இருக்கிறது கிரிமினல் குற்றம்னு தெரியாதா? அதுக்கு கேஸ் போடுதான் நீங்க வந்திருக்கியா? நான் கேஸ் கொடுத்தா நீ அனுபவிப்ப, நல்லாவே அனுபவிப்ப. அப்பனா நீ ஏன் தயங்குற? போய் கேஸ் கொடு. அத நான் கண்டிப்பா பண்ணதான் போறேன். அருண் மாமா எங்கன்னு கேட்கதான் நான் இப்ப இங்க வந்திருக்கேன். அவர் எங்க இருக்காரு? நான் உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். என் வீட்டுக்கார பார்த்து ஏதாவது கதை சொல்ல வந்திருக்கியா? அதெல்லாம் உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. என் வீட்டுக்கார எங்க இருக்காருன்னு நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன். அப்ப சத்தியமா உனக்கு அவர் எங்க இருக்காருன்னு தெரியல. உன்னை வேண்டான்னு சொல்லிட்டு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்காக தானே நீ இவ்வளவு நாள் காத்துட்டு இருக்க? ஆமா, அதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அவர் எங்க இருக்காருன்னு சொல்ல மாட்டியா? மாட்டேன். வேண்டாம், நானே கண்டுபிடிச்சுக்கிறேன். அதுக்கான அவசியமும் வராது. அதுக்கு முன்னாடியே அவர் என்ன பார்க்க வந்துருவாரு. என்ன தேடி அவர் வருவாரு. அம்பாட்டு அருண் சேனா எனக்கு சேர்ந்தவரு, இந்த அபிராமிக்கு.
அபிராமி கிட்ட நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் இந்து. அவ கொஞ்சம் கூட சரியில்லாதவ. அது எனக்கு ஏற்கனவே தெரியும். அம்பாட்டுல எனக்கு எதிரா நிறைய செஞ்சிருக்கா. அவளுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல, அறிவு சுத்தமா இல்ல. அறிவு இருந்தா இந்த நிலைமையில இங்க வந்திருப்பாளா? அப்படி வந்தாலும் இந்த மாதிரி பேசியிருக்க மாட்டா. சேச்சியம்மா, உங்களுக்கு அபிராமியோட அப்பாவை பத்தி தெரியாது. அவர் பேரு குறுப்பு. அவரை விட இவ கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம். சகுனி மாமான்னு என் வீட்டுக்கார் கூட அவரை சொல்லுவாரு. அவர் சகுனியா இருந்தா இது மந்த்ரா, ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அவ அருணை இப்பவும் காதலிக்கிறாள்ல, அதனாலதான் அவளுக்கு என்ன பார்த்தால பிடிக்காது. அப்பனா அவ அருணை காதலிக்காதபடி நாம பாத்துக்கணும். இந்த மாதிரி பொண்ணுங்க ஆம்பளைங்க ஒதுங்கி இருந்தாலும் சும்மா இருக்க மாட்டாளுங்க. குறிப்பா சொல்லணும்னா புருஷன் பொண்டாட்டி அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடும்போது அதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. அருணோட மனசு நொந்து போயிருக்கறனால தான்மா நான் இதை சொல்றேன். இந்து, நீ கவனமா இருந்துக்கோமா. ஒரு சில ஆம்பளைங்க மனம் மாறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டாங்க. அந்த விஷயத்துல எனக்கு பயம் இல்லை சேச்சியம்மா. என் வீட்டுக்கார நான் முழுசா நம்புறேன். எந்த அபிராமி முயற்சி பண்ணாலும் அவர் மனசை கலங்கப்படுத்தவே முடியாது. இந்த நம்பிக்கையெல்லாம் சரிதாம்மா. இருந்தாலும் நீங்க எங்க போயிருந்தாலும் உங்களை கண்டுபிடிப்பேன்னு என் மனசுல சபதம் போட்டுதான் வந்தேன். ரொம்ப நேரம் தேடினதுக்கு அப்புறம் தான் உங்களை இங்க வந்து பார்த்தேன். ஏன்னா எனக்கு நீங்க தான் அவ்வளோ முக்கியம். அதை விடுங்க, இந்துவும் அவளோட அப்பா சுகுமாரனும் உங்களை தேடி வரலையா? வரலையா அருண் மாமா? எதுக்கு அவங்க என்ன தேடணும்? உங்க வாயில இருந்து இந்த பதில் வரணும்ன்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்னதான் சொன்னாலும் இந்துவை ஒரேடியா வெறுக்கிறதுக்கு உங்களால முடியாது. முடியாதுன்னு யார் சொன்னது? இந்த உலகத்திலே நான் அதிகமா வெறுக்கிறது அவ்வளவுதான். அட கடவுளே, நான் கேக்குறதெல்லாம் உண்மையா? இந்த நிலைமைக்கு நீங்க வரணும்ன்றதுக்காக தான் குழந்தை காணாம போன விஷயத்த பத்தி ஜெயில நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. குழந்தை ஹாஸ்பிட்டல்ல இருந்து காணாம போன விஷயத்த பத்தி சித்தி என்கிட்ட சொன்ன உடனே நான் அப்படியே பதறி போயிட்டேன். அதை நான் கேள்விப்பட்டோனே நான் அப்படியே மயக்க நிலைமைக்கு போயிட்டேன். ஆனா இந்து அந்த விஷயத்த உங்ககிட்ட இருந்து மறைச்சு வச்சிருக்கானும் போது அவ எப்பேற்பட்டவன்னு பாத்தீங்களா? என்ன இருந்தாலும் அவ பெத்தெடுத்த குழந்தையோட அப்பா தானே நீங்க. ரொம்பவே பொய் சொல்லிட்டா. சின்ன சின்ன விளையாட்டுத்தனெல்லாம் நானும் பண்ணுவேன், அதுக்குன்னு சில நேரம் இருக்கு. ஆனா அதுக்காக இவ்ளோ பெரிய சீட்டிங், அதுவும் உங்களை மாதிரி இருக்கிற ஒரு ஆளுகிட்ட பண்றதுக்கு என்னால முடியாதுப்பா. இந்து இந்த நேரத்துல உங்களை நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? பொண்டாட்டிய தப்பா சொன்னது இவருக்கு பிடிக்கல போல இருக்கே. எதுக்காக அவளை பத்தி திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க? இந்து இந்து இந்து, எதுக்கு அவளை பத்தி பேசிட்டு இருக்க? அப்படி போடு. நீங்க எதுவுமே சாப்பிடல, வாங்க நம்ம போய் சாப்பிடலாம். வேண்டாம். அப்படின்னா நான் இங்க வாங்கிட்டு வரட்டுமா? வேண்டான்னு சொல்றேன்ல. இங்கே இருந்தா என்ன அர்த்தம்? வீட்டுக்கு போக வேண்டாமா? எந்த வீடு? எனக்கு எந்த வீடும் கிடையாது. அப்படிலாம் நீங்க சொல்லாதீங்க. நீங்க எப்ப வேணாலும் என்னோட வீட்டுக்கு வந்துட்டு போகலாம். நீங்க எதுக்காக வந்தீங்கன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. வாங்க நம்ம ஏன் வீட்டுக்கு போலாம். நான் வரலன்னு சொல்றேன். இங்க பாருங்க, இந்த அபிராமி கூப்பிடுறேன். உங்களுக்காக வருஷம் கணக்கா காத்துக்கிட்டு இருக்க அபிராமி, உங்களுக்கு கல்யாணம் பண்றதுக்காக என் வாழ்க்கையே தொலைச்ச அபிராமி, என் கூட வாங்க. இப்ப நான் இங்கேயும் வர மாட்டேன். எனக்கு கொஞ்சம் தனியா இருக்கு விட. எனக்கு இப்ப நிம்மதி தான் தேவை. கண்டிப்பா நான் உங்களை என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன் அருண் மாமா. இந்துவை ஒதுக்கி வச்சுட்டு அருண் ஷேனாய் அபிராமிய கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அதுக்கான வழி இப்போ வந்துருச்சு. இதுக்கப்புறம் அந்த வழியிலேயே எப்படி முன்னோக்கி போகணும்னு எனக்கு தெரியும்.
உன் அழகா பாக்கறதுக்கு ஒன்றும் நான் இங்க வரல. என்னோட கேள்விக்கு சரியான பதில் கிடைக்கணும். எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு வந்து நிக்கிற உங்ககிட்ட நான் இனி என்ன சொல்றது? நீ ஒன்னும் எல்லாத்தையும் சொல்ல வேண்டாம். உன்னோட சரித்திரத்தையும் தலையெழுத்தையும் நான் கேட்க வரல. என்னோட ஒரு கேள்விக்கு பதில் கிடைச்சா போதும். அருண் எங்கன்னு உனக்கு தெரியுமா? இது வரைக்கும் புருஷன் ஜெயில இருக்கான்னு ரொம்ப தன்மனமா சொல்லிட்டு இருந்த. இப்போ நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். அவர் எங்க போறேன்னு என்கிட்ட சொல்லல. அப்படின்னா நீ அவனோட பொண்டாட்டின்னு சொல்றதுக்கு உனக்கு என்னதான் அருகதை இருக்கு? அப்புறம் எதுக்காக இந்த தாலியை நீ கழுத்துல சுமந்துட்டு இருக்க? நான் ஹாஸ்பிட்டல்ல உன்னை பார்த்தப்போ உன்கிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனேன். ஞாபகம் இருக்கா? அருணோட வாழ்க்கையை விட்டு ஒழிஞ்சு போயிடணும்னு. தண்டனை முடிஞ்சு அவன் ஜெயில இருந்து வெளியே வரப்போ நீ இருக்க கூடாதுன்னு சொன்ன. கடவுளோட அருளால அவன் வெளியே வந்த அந்த நிமிஷமே உன்னோட தந்திரம் எல்லாத்தையும் அவன் புரிஞ்சுக்கிட்டான். இப்போ அவன் உன்னை விட்டு போயிட்டான். இன்னும் எதுக்காக நீ அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்க? அவர் என் மேல இருக்க கோவத்துல தான் போயிருக்காரு. திரும்ப வருவாரு. அதெல்லாம் உன்னோட வெறும் கனவு, நடக்காத கனவு. இல்ல, அவர் கண்டிப்பா வருவாரு. இவளை இப்படியே விட்ட சரி வராதே. அப்படின்னா உன்கிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுறேன். அருண் டிவோர்ஸ பத்தி யோசனை பண்றான். நீ அவனுக்கு மன்னிக்க முடியாத நம்பிக்கை துரோகம் பண்ணதுனால நீ அவனை நிச்சயமா டிவோர்ஸ் பண்ணணும்னு அவன் முடிவு பண்ணிருக்கான்னு எனக்கு தெரிய வந்தது. இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. யார் உங்ககிட்ட இப்படி சொன்னது? நீ நிறைய ரகசியத்தை பாதுகாத்துட்டு வரல, அதே மாதிரி இதுவும் ரகசியமான தகவல்னு நீ புரிஞ்சுக்கோ. உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தா அவன் டிவோர்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே நீயே இந்த வீட்டை விட்டு போயிடலாம்ல. அதுதானே நல்லது. போறேன். நானே இங்க இருந்து போயிடுறேன். கேஸ், கோர்ட்டு எதுவும் வேண்டாம். ஆனா என் வீட்டுக்காரு நேர்ல வந்து என்கிட்ட சொல்லணும், எனக்கு நீ வேண்டாம், என்னை விட்டு போயிடுன்னு சொல்லி. அப்படி சொன்னா ஒரு வார்த்தை கூட மறுத்து பேசாம நான் அந்த நிமிஷமே அவரை விட்டு கண்டிப்பா போயிடுவேன். அப்படி சொல்லாம நீ போக மாட்டியா? மாட்டேன். யார் என்ன நினைச்சாலும் என்ன முயற்சி பண்ணாலும் நான் கண்டிப்பா போக மாட்டேன். வர லேட் ஆனோனே நான் என்ன நினைச்சேன்னா மாமியாரும் மருமகளும் ஒன்னா கை கோத்துட்டீங்களோன்னு. கை கொடுக்கறது இல்ல, கையால ஒண்ணு கொடுக்கணும்னு தோணுச்சு. என்னாச்சு சொல்றேன். ச்சே, அவளை ஒரு அடி அடிக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சது. நீங்க அதை மிஸ் பண்ணிட்டீங்க. நான் வேண்டான்னு தான் விட்டுட்டேன். இல்லனா அவ தங்கி இருக்க வீட்டுக்கு போய் நான் அவளை அடிச்சிட்டு வந்துட்டேன்னு எல்லாரும் பேசுவாங்க. அது வேண்டாம். அவ பழைய இந்து இல்ல, இப்ப ரொம்பவே டெவலப் ஆயிட்டா. உங்ககிட்ட நின்னு இவ்வளவு திமிரா பேசிருக்கா இல்லையா? நான் பேசிட்டு இருந்தப்பதான் இந்துவோட முகத்துல இருந்தும் அவ பேசுற பேச்சுல இருந்தும் நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். அருணோட காதல அவ இப்பவும் நம்பிட்டு இருக்கா. வெறும் நம்பிக்கை மட்டும் இல்ல, அளவு கடந்த நம்பிக்கை.
என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் அவன் அவகிட்ட தான் கடைசியில வருவான்னு இந்து முழு நம்பிக்கையை வச்சிருக்கான். அது மட்டும் இல்ல, அவன் நேர்ல வந்து சொல்லட்டும், நான் நம்புறேங்கிறான். அருண் மாமா அவளை வேண்டான்னு சொல்ல மாட்டாருன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் அவங்க முன்னாடி நின்னு இவ்வளவு தைரியமா பேசியிருக்கா. அது ஒரு பொண்ணுகிட்ட இருக்க நம்பிக்கை. இல்ல அபிராமி, அது ஒரு பொண்டாட்டியோட அளவு கடந்த நம்பிக்கை. அதனால நான் பின்வாங்க தயாரா இல்லைன்னா அவளோட நம்பிக்கையை வச்சுட்டு அவ அங்கேயே இருக்கட்டும். நான் எந்த தந்திரத்தை வேணாலும் யூஸ் பண்ணி அருண் மாமாவை கண்டிப்பா அவகிட்ட இருந்து பிரிக்க போறேன். மாமா அவளை வெறுப்பாரு. அதுக்காக இந்துவை பத்தி தப்பு தப்பா சொல்றதுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்துவோட மனசுலயும் அருண் மேல வெறுப்ப வர வைக்கணும். அவன் அவளை விட்டு விலகி போறாங்கிறது அவளுக்கு தெரியணும். அதுக்குதான் நீங்க அந்த மிகப்பெரிய பொய்ய சொன்னீங்க, அருண் மாமா டிவோர்ஸ்க்காக யோசனை பண்றாருன்னு. நான் அதை சொன்னதுக்கு அப்புறம் தானே அவ என்கிட்ட வாதாடவே வந்தா. டிவோர்ஸ அருண் நேரா வந்து கேட்கட்டும்னு சொல்றான். அதே மருந்த நம்ம அதிகமான டோசேஜ்ல மறுபடியும் யூஸ் பண்ணலாமா? அதுக்கும் ஸ்கோப் இருக்கு. முயற்சி பண்ணி பார்க்கலாம். அருணு, உங்ககிட்ட பேச இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்காக என்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க? என்னால உங்களை விட்டுட்டு இப்படி போக முடியாதுப்பா. நடக்கக்கூடாத பல விஷயங்கள் நடந்து போச்சு. பல விஷயங்கள் இல்ல, நடந்த எல்லாமே தேவையில்லாததுதான். நீங்க அவளுக்கு சப்போர்ட்டா தயவு செஞ்சு பேசாதீங்க. இங்க பாரு அருணு, நடந்து முடிஞ்ச பிரச்சனைக்காக நீ இப்படி வீட்டை விட்டு வெளியில வந்தா ஏதாவது சாதிக்க முடியுமா என்ன? எத்தனை நாளைக்கு தான் நீங்களும் வீட்டுக்கு வராம இப்படியே சுத்திட்டு இருப்பீங்க? இவ்வளவு நாளா நான் உள்ளதானே இருந்தேன், கொஞ்ச நாளா நான் வெளியில இருக்கேன். பண்ணாத தப்புக்கு ஜெயில் தண்டனை அனுபவிச்சேன். அங்கிருந்து வெளியில வந்ததுக்கு இப்போ எனக்கு பெரிய தண்டனை கிடைச்சிருச்சு. அருணு, இந்த பாருப்பா, இந்து இத்தனை நாளா மனசளவுல ரொம்பவே நொந்து போயிருந்தாப்பா. அவ இருப்பா, அவ்வளவு ரகசியங்களை தானே அவ மனசுல ஒளிச்சு வச்சிருந்தா. என் முன்னாடி வந்து இந்துக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறீங்கல்ல, 1% அவ என்கிட்ட உண்மையை பேசியிருப்பாளா? அவனுக்கு மன்னிக்க முடியாத துரோகத்தை பண்ணியிருக்கா. நான் மன்னிக்க முயற்சி பண்ணாலும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. பொண்ணை ஜெயிலுக்கு கூட்டிட்டு வர வேண்டாம், கண்மணி அங்க வச்சு பார்க்க வேணான்னு நான் நிறைய தடவை அவகிட்ட சொன்னேன். அதை அவன் நல்லாவே யூஸ் பண்ணிக்கிட்டா. ஒவ்வொரு தடவையும் என்னை பார்க்க வந்தப்ப எப்படி எல்லாம் நடிச்சா. என் மகளை பத்தி நான் கேட்கும் போதெல்லாம் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்தா. அது எல்லாத்தையும் விடுங்க, ஹாஸ்பிட்டல்ல வச்சு கண்மணியை பார்த்தப்ப அவன் என் பொண்ணு நான் தப்பா நினைச்சதுக்கு அப்படி இல்லைன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஆனா அவ அதை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லை. அவதான் என் குழந்தை நம்ப வச்சா. இதெல்லாம் எப்படிப்பட்ட சீட்டிங்? இல்ல அருணு, அந்த நேரத்துல உனக்கு உடம்பு சரியில்லாம இருந்தல்ல. கண்மணி காணாம போன விஷயத்தை உள்ள வச்சு சொல்லியிருந்தா நான் அப்படியே உடைஞ்சு போயிருவேன் தானே நீங்க இப்ப சொல்ல வரீங்க? கண்டிப்பா எனக்கு ஒரு நாள் தெரிய வரும்ல. அப்ப மட்டும் என் மனசு உடையாம சந்தோஷத்துல துள்ளி குதிப்பனா? இந்த கேள்விக்கெல்லாம் என்கிட்ட பதில் இல்லை. நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். அந்த பக்கத்துல இந்து பண்ணதெல்லாம் சரியானு நீங்க கேட்டீங்கன்னா, கேட்டா தப்பில்லைன்னு சொல்றதுக்கு என்கிட்டயும் சில காரணங்கள் இருக்கு. அவளுக்காக சப்போர்ட் பண்ணி பேச வந்த நீங்க அப்படிதான் பேசுவீங்க. நான் இந்துவை நியாயப்படுத்துறதுக்காக வரல. அவ சில தப்புகளை பண்ணிட்டா, பண்ணக்கூடாத விஷயங்களையும் பண்ணிட்டா. ஆனா செய்ய வேண்டியதை செய்யவே இல்லை. அதுதான் இங்க முக்கியம். நீங்க ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறமா குழந்தை கூட இருந்ததுனால தான் அவளுக்காகவே அவ அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தா. குழந்தைய பார்த்துக்கணும், குளிக்க வைக்கணும், சாப்பாடு ஊட்டணும், தூங்க வைக்கணும், எப்பவும் அவ கூடவே இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் இந்துவோட நாட்கள்லாம் ஓடி போச்சு. அப்படி இருக்கும்போது தான் குழந்தை காணாம போயிட்டா. இந்து பதறி போயிட்டா.
அவ இருட்டில் எந்த பிடியும் கிடக்காத மாதிரி அப்படியே பதறி போயிட்டா. அருண், என் பொண்ணோட அவஸ்தையை நீங்க நேரில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்க. அவ்வளவு கஷ்டப்பட்டா. இப்ப வரைக்கும் அவ மனசளவுல சந்தோஷமாவே இல்லை. அப்படின்னா என்ன? பைத்தியம் பிடிச்ச ஹாஸ்பிட்டல்ல இருந்தா? ஆமா, என் பொண்ணு பைத்தியத்துக்கான ட்ரீட்மெண்ட் கூட எடுத்துக்கிட்டா. சொல்லப்போனா அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. உங்க அனுதாபம் கிடைக்கிறதுக்காக நான் இதை சொல்லலை. நீங்க சனாதன ஆசிரமத்துக்கு போய் கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. 18 நாள் மொத்தம் 18 நாள் இந்து அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தா. இந்து ரொம்பவே வயலண்ட் ஆகி அவள் அடிக்கடி கத்திக்கிட்டு இருந்ததை நானே பார்த்துருக்கேன். யாருக்கும் எதுவும் தெரியாது, நான் சொல்லவும் இல்லை. யார்கிட்ட போய் சொல்றது? அதுக்கு எனக்கும் என் பொண்ணுக்கு யாரும் இருக்காங்க. அப்புறம் குழந்தையோட விஷயம். குழந்தை காணாம போயிடுச்சுன்னு உங்ககிட்ட சொல்றதுக்கு நிறைய முயற்சி பண்ணா. நான் தான் அவளை தடுத்தேன். ஜெயில தனியா இருந்த உங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சிருந்தா உங்களால தாங்கி இருக்க முடியுமா? உங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சா புரிஞ்சுக்கங்க. உங்க ஒருத்தருக்காக மட்டும்தான் என் பொண்ணு தற்கொலை பண்ணல. பொண்ணு காணாம போயிருந்த நேரத்திலையும் புருஷன் வெளியே வரணுங்கிறதுக்காக விரதம் இருந்த என் பொண்ணை நீங்க புரிஞ்சுக்கலங்கிறது என்னால ஏத்துக்க முடியல. அருண், இந்த சுகுமாரனுக்காக வந்த அதிர்ஷ்ட தேவதை தான் என் பொண்ணு இந்துலேக்கா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.